கிரியா பாபாஜி நம ஓம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி மாநகரில் குடிகொண்டுள்ள காட்டு வீர ஆஞ்சநேயர். அதாவது இவர் காரிய சித்தி ஆஞ்சநேயர் என்று கூட அழைக்கலாம். வியாசராஜர் காலத்தில் வியாசர் வழிபட்ட ஆஞ்சநேயர். இவர் தானே உற்பத்தியானவர். ஒரு பாறையில் தானாக உற்பத்தியாகி வியாசராஜர் வழிபட்ட ஒரு ஆஞ்சநேயர். ரொம்ப விசேஷமான மூர்த்தி. நித்தியமும் இவருக்கு பூஜை நடக்கிறது. நாங்கள்லாம் 80 அந்த திருத்தலத்துக்கு போகும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது. இன்னைக்கு அந்த திருத்தலம் பிரம்மாண்டமாக விரிவடைந்து கர்நாடகா, பெங்களூர்லேருந்து பிரத்யேகமாக நிறைய பேர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, இன்னும் பிற மாநிலங்களிலிருந்து இங்கே பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க இந்த ஸ்தலத்தை. இந்த ஸ்தலம் காரிய சித்தி, அதாவது ஒரு சித்தர் வந்து ஸ்ரீமத் பாலமுருக நரசிம்ம சுவாமி சித்தர் அப்படின்றவர் இங்கே வந்து தியானம் பண்ணி அவருக்கு ஒரு அசிரீரி வந்து அவர் இங்கே மட்டத்தேங்காய் வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்கார். மிகவும் விசேஷமான ஒரு ஸ்தலம் இது. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இங்கே தலைமை பட்டர் ரகு அவருடைய அந்த பூஜை, அவருடைய அந்த என்ன சொல்கிறதுனா ஒளி, அவருடைய குரல் ஒளி பிரவாகம் எடுக்கும். அப்படியே பக்தர்களை தன் வசம் இழுத்துட்டு வரும். அப்படி இருக்கும் அந்த ரகுவோட அர்ச்சனை ஒளி. அவரும் இந்த வீடியோவில் இறுதியில் பேசியிருக்காரு. அவர் சொன்னதை கேளுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமியை போய் தரிசிக்கலாம். இப்பொழுது நாம் இருக்கும் ஸ்தலம் கிருஷ்ணகிரியில் குடிகொண்டுள்ள காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி திருத்தலத்தில் இருக்கிறோம். அங்கு முதலில் சங்கடம் தீர்க்கும் செல்வ விநாயகரை தரிசிக்கிறோம். அவர் சங்கடத்தை எல்லாம் தீர்த்து வைப்பார். இந்த திருத்தலம் மிகவும் மகிமை வாய்ந்த திருத்தலம். தமிழகத்திலிருந்து பல விஐபிகளையும், கர்நாடகத்திலிருந்து பல பக்தர்களையும் தன்னகத்தே ஈர்த்த இந்த திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம். நாங்களெல்லாம் 80களிலே இங்கு வந்து பிரார்த்தனை செய்யும்போது இவ்வளவு பெரிய திருத்தலமாக இது இருக்கவில்லை. இன்று பக்தர்களின் பேராதரவுடன் அவருடைய சங்கடத்தை எல்லாம் தீர்த்து அவருடைய கோரிக்கைகளால் நிறைவேற்றி இந்த கோவில் பிரம்மாண்டமாக இன்றைக்கு எழுந்து பக்தர்களுக்கு வரமளித்து கொண்டிருக்க ஆஞ்சநேய பகவான் சேவை சாதிக்கிறார். அவருக்கு இங்கு திருநாமம் காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி. நான் என்ன சொல்வேன் என்றால், அவர் காரிய சித்தி ஆஞ்சநேயர் என்றே சொல்வேன். மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவர் தானே உற்பத்தியான ஆஞ்சநேயர். அதாவது இவர் சுயம்பு. அதற்கு சுயம்பு என்பதற்கு மிகுந்த சக்தி உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அந்த சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் தான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. சக்தி வாய்ந்த திருத்தலம். ஒரு முறை வந்து பக்தர்கள் வேண்டுதல் வைத்துவிட்டு இங்கு பிரார்த்தித்து சென்றால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி வருகிறார். அதேபோல் இங்கு நந்தி ஒன்று தானேக உற்பத்தியாக இருக்கிறது.
இது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தானாய் உருவான யானை. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் இந்த திருத்தலத்தின் மகிமை வாய்ந்த விஷயங்கள். இங்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால், நந்தி தானாக இருந்து காட்சியளிக்கிறார். நந்தியம்பெருமான் மேல் பாருங்கள், நந்தியம்பெருமான் தானாக உற்பத்தியாகி இங்கு அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நந்தீஸ்வரர், ஆஞ்சநேயர் திருத்தலத்தில் நந்தீஸ்வரர். இதையெல்லாம் மிகவும் ஒரு வித்தியாசமான திருத்தலம். நீங்கள் வந்து தரிசித்து ஆஞ்சநேயரின் அருள் பெற இங்கு வர வேண்டுமாய் அன்புடன் விழைகிறேன். அது மட்டுமன்றி இங்கு ஒரு சித்தர் பெருமானார் வந்து அருள்பாலித்துவிட்டு இந்த திருத்தலத்தில் மகிமை அறிந்து அவர் காரிய சித்தி ஆக வேண்டுமானால் தேங்காய் மட்டையுடன் கூடிய தேங்காயை வலம் வந்து பிரார்த்தனைக்காக வைத்துவிட்டு போகும் என்று இங்கு ஒரு பிரார்த்தனை தேங்காய் ஒரு வேண்டுதல் நிலவி வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காட்டு வீர ஆஞ்சநேயன் பிரார்த்தனைக்கான கட்டண விகிதங்கள். இந்த பக்தர்கள் இங்கே வந்து தேங்காய் மூட்டையை எல்லாம் கட்டி வைத்துட்டு அவர்களின் பிரார்த்தனையை இங்கு பகவானிடம் சமர்ப்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நிறைய தேங்காய்கள் இருக்கும் இங்கு. இது ஹோமகுண்டங்கள். அது சில விசேஷ நாட்களில் ஹோமங்கள் நடைபெறுவது உண்டு. இந்த திருத்தலத்தில் வெங்கட்ரமண பெருமகனாரும் அதாவது பெருமாள் காட்சி தருகிறார். அந்த திருத்தலத்தை நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இது லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டாள் தாயார், அதாவது வெங்கட்ரமண பெருமாளுக்கு கோட்சத்தில் ஆண்டாள் தாயார் உங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து இந்த விஸ்வக்சேனர் உங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இது பெருமாளின் திருப்பாதங்களாக காட்சியளிக்கிறது. பெருமாளின் திருப்பாதம் தரிசித்துக் கொள்ளுங்கள். இந்த திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. வெங்கட்ரமண சுவாமி சந்நிதி. இங்கு பெருமாள் ஆஞ்சநேயர் முதலில் வந்த பிறகு பெருமாள் காட்சி தந்திருக்கிறார். அடுத்தது கருடாழ்வார். இந்த நாம் கருடாழ்வாரை சந்தித்துவிட்டு கருடாழ்வாரின் திவ்ய தரிசனம் காண்கிறீர்கள். அடுத்தது வெங்கட்ரமண பெருமாளுக்காக ஜோஸ்தம்பம் பாருங்கள். நீண்ட நெறிய ஜோஸ்தம்பம். கொடிமரம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆலயத்தின் ஜோஸ்தம்பத்தை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உள்ளே காட்சி கொண்டிருப்பது வெங்கட்ரமண சுவாமி சந்நிதி. வெங்கட்ரமண சுவாமி சந்நிதியை பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆலயத்தின் சந்நிதியின் இரு பக்கமும் ஜெய விஜயர்கள் இருந்து இந்த திருத்தலத்தில் காட்சி தந்திருக்கிறார்கள். அதாவது பெருமாளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த திருத்தலம் வாருங்கள் வந்து வாருங்கள். இந்த திருத்தலத்தை நீங்கள் வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசிக்கப் போகிறீர்கள். காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர். மறு வார்த்தையே கிடையாது, மாற்றுக்கருத்தே கிடையாது. என் போன்ற பக்தர்கள் எல்லாம் நீண்ட காலமாக இந்த திருத்தலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பல விஐபிகள், தமிழ்நாட்டில் பல விஐபிகள் இந்த சன்னதிக்கு வந்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம்.
சார், இது வந்து வேண்டுதல் பண்ணி கட்டுறது. உங்களுக்கு எதனா கோரிக்கை இருந்து வேண்டிட்டு கட்டினா உங்கள் வேண்டுதல் நல்லதாக இருந்தால் 3 நாள் 3 வாரம் 3 மாதத்துக்குள்ளே ஆகுன்றது இந்த கோயிலோட ஐதீகம். ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு தேங்காய். நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் சார். இப்போ இது வந்து பிரார்த்தனை பையன்ட்டு பேர். இங்கே வேண்டுதல் அவங்க வாங்கிட்டு உள்ள ஆஞ்சநேயர்கிட்ட பூஜை பண்ணி கொடுத்துட்டு கோயில் 11 சுற்றணும். சுற்றும்போது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்லோகம் சொல்லிட்டு சுற்றிட்டு வச்சுட்டு போனால் 3 மாதத்தில் நடக்குன்றது கோயிலோட ஐதீகம். வேண்டுதல் முடிஞ்சப்பறம் காடு கொண்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து ஸ்வீட்டாக பண்ணிக்கணும். ஸ்ரீ ஸ்ரீ காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயில் விசேஷம் என்னன்னா, இந்த கோயிலில் பிரார்த்தனை காய் கட்டுறது தான் ரொம்ப விசேஷம். இந்த பிரார்த்தனை காய் கட்டுற மகிமை என்னன்னா, எந்த நியாயமான கோரிக்கை இருந்தாலும் ஆஞ்சநேயர் அருளால் 3 மாதத்தில் நல்லா முடிச்சு தராரு. இந்த காய் வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி கோயிலில் 11 வளம் வந்து சுற்றி வச்சுட்டு போனீங்கன்னா 3 மாதத்தில் ஆகிறது ஐதீகம். உங்களுக்கு ஒரு எல்லோ கார்டு ஒன்று கொடுக்குறோம். அந்த கார்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். கோரிக்கை முடிஞ்சு மறுபடியும் வந்து கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காயை பூஜை பண்ணி ரிட்டர்ன் உங்களுக்கே கொடுப்போம். அந்த காயை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி குடும்பத்தை எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் மேலும் உங்கள் குடும்பத்தில் சுபிச்சு ஆகும்னு ஒரு ஐதீகம். தேங்காய் சொல்றீங்களா? இந்த பிரார்த்தனை காய் கட்டுறது வந்து கோயில் சார்பாக 100 ரூபா வாங்குறாங்க. உங்களுக்கு பிரார்த்தனை பை தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டு கட்டி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உள்ளே கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு 11 வளம் சுற்றி வச்சுட்டு போகணும். அப்புறம் இங்கே எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 11 o'clock to 2 o'clock வரைக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க. கோயிலில் ரொம்ப சிறப்பாக நாளுக்கு நாள் பெருகினே போகுது. நல்லா பக்தர் கூட்டம் அதிகமாகினே போகுது. எல்லாருடைய அனுகூலமும் வேண்டுதலும் சீக்கிரம் ஆஞ்சநேயர் பண்ணுறாரு. எல்லாரும் இதை பார்த்து பயன்பெற்று நீங்களும் வந்து அவருடைய அருள் பெற்று நல்லா வாழணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு இங்கு மட்டை தேங்காயை கட்டி வழிபடும் ஒரு பிரார்த்தனை வேண்டுதல். இது அவர்கள் எத்தனை கட்டியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். சுமார் இதில் எண்கள் இருக்கிறது. 3041 என்ற உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கள், இத்தனை பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த கோவிலில் மட்டை தேங்காயை கட்டி அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றும்படி ஆஞ்சநேய பெருமானிடம் வேண்டிக் கொண்டு அவருடைய பிரார்த்தனை நடந்த பிறகு இங்கு வந்து இந்த தேங்காயை உடைத்து சாமிக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றிவிட்டு செல்வார்கள். இது இந்த திருத்தலத்தின் பிரத்யேக வழிபாடாகும். நீங்கள் அந்த தேங்காய் மூட்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். எத்தனை பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இது ஒரு சாட்சி உங்களுக்கு. நீங்களெல்லாம் ஒரு முறையாவது வந்து ஆஞ்சநேய பகவானை தரிசித்து செல்ல வேண்டியது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த திருத்தலம் இன்னொரு சிறப்பு வாய்ந்தது. அதாவது நிறைய பேர் சனீஸ்வர பகவானின் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு. அவர் காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்தால் அவருடைய தீண்டல்கள் நம்மை தீண்டாது. அப்படி அவர்களை நம்ம தவறு இழைத்து விட்டோம் என்று சொன்னால் இங்கு வந்து பிராய்ச்சியம் தேடலாம். அதற்கு ஆஞ்சநேயரும் மிக உகந்த பகவான் ஆவார். ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஒரு ஐதீகம் நிலவுகிறது. ஏன்னால் ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவானிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதாவது என்னுடைய பக்தர்களை நீங்கள் காரணத்தை கொண்டும் திண்டக்கூடாது என்று. அதனாலே இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள். காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி சந்நிதி. இப்பொழுது நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தலைமை பட்டாச்சாரியரான ரகு அவர்களுடைய உரையாடலை கேட்கப் போகிறீர்கள். இந்த திருத்தலத்திற்கு சித்தர் ஒருவர் வந்திருந்தார். அவருடைய வேண்டுதல் படிதான் இந்த சித்தர் பெருமகனை நீங்களே தரிசிக்கப் போகிறீர்கள். இவர்தான் சித்தர் பெருமகனார். சித்தர் பெருமகனை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சித்தர் பெருமகனார் தான் இங்கிருந்து இந்த தேங்காய் கட்டும் பழக்கத்தை
எல்லோருக்கும் சொல்லி வைத்தார். அதாவது நீங்கள் இப்பொழுது ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசிக்கப் போகிறீர்கள். அவர் ஒரு காரிய சித்தி ஆஞ்சநேயர். உள்ளே நீங்கள் தரிசிக்கப் போவது காரிய சித்தி ஆஞ்சநேயர் தான். மிகவும் பிரசித்தி பெற்றவர். இவரை நீங்கள் தரிசிக்கப் போகிறீர்கள். ஆஞ்சநேய சுவாமி நமக்கு அருள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கிறீர்கள். மிகவும் சக்தி வாய்ந்தவர், காரிய சித்தி ஆஞ்சநேயர். இவரை காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி என்று அழைப்பார்கள். காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி என்று அழைப்பார்கள். மிகவும் சக்தி வாய்ந்தவர். இங்கு தலைமை குருக்களாக ரகு பட்டாச்சாரியர் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே அவர் வந்து இந்த திருத்தலத்தின் வரலாறு பற்றி நம்மிடம் பேச இருக்கிறார். அதுவரை ஆஞ்சநேயரை தரிசிக்கிறீர்கள். இங்கு மகாலட்சுமியும் குடிகொண்டிருக்கிறார். மகாலட்சுமி என்பவர் இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் அருள் பாலிக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மகாலட்சுமி தாயார் இந்த பக்கம் இடது பக்கம், கோயிலின் இடது பக்கத்தில் மகாலட்சுமி தாயாரும் நேராக ஆஞ்சநேயரும் நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆஞ்சநேய பகவானை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் பிரசித்தி பெற்றவர், காரிய சித்தி ஆஞ்சநேயர் என்று சொல்வார்கள். இங்கு வந்து தீராத பிரச்சனைகள், தீராத பிணி, நோய் அத்தனையும் நீக்கி எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேய பகவானை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காட்டு வீர ஆஞ்சநேய சுவாமி. இந்த திருத்தலம் 1980 இங்கு வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த திருத்தலத்தை ராஜா செட்டியார் என்ற ஒரு இன்ஜினியர் அவரிடம், ராணி சில்க் ஹவுஸ் செட்டியார் அவரிடம், EN சிவபிரகாசம் என்ற நாங்கள் படித்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றவர், அவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த திருத்தலத்தை உருவாக்கி இன்று மக்களுக்கு ஆஞ்சநேய பகவான் அருள்பாலிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் இது. நீங்கள் வந்து தரிசித்து ஆஞ்சநேயரிடம் கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றி செல்லும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இப்பொழுது தரிசிக்கும் சக்கரத்தாழ்வார் யோகா நரசிம்மரை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யோகா நரசிம்மர் பின்புறம் யோகா நரசிம்மர் அருள்காட்சி கொண்டு கொண்டிருக்கிறார். இது சக்கரத்தாழ்வார் சந்நிதி. लक्ष्मण प्राणदात्रे वज्रका महादुता चिरंजीवने राम भक्तां दैत्यकाल विगानकाक्षो हन्त्रे अंशरावावज्रभद्रा महादमसे लंकने वंजना श्री महात्रे सिंहिका प्राणवंजनः गंधा मानुता लंकापुरविदाहरा सुग्रीवादिगादीराशूरा बहिरावणमध्वरा स्फटिकावागधीशां नवव्याकृतपण्डितां चतुर्बाहो दीनबन्धो महात्मने भक्तवत्सलां सञ्जीवनग्रहन्ते सुजे दृढवताकारिणी विप्रदां परिमर्कटमर्कटादान्ता शान्ता प्रसन्नात्मने सदघण्टमदावदे योगिने रामकथालोलः सीतान्वेषणपण्डितां वज्रदमुष्टा भद्रनगां रुद्रवीर्यसमुद्भवादिद्रष्टितमेकां ब्रह्मशास्त्रनिवारकां महत्तत्त्वजवासन्ने शरवन्द्यनवेदकां दशबाहुले लोकपूज्यां ध्याम्बवमेदिवत्सरां श्रीलक्ष्मण जगतसद्गुरुज्ञानमेतस्मे रामपादाय नमः आञ्जनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमान् प्रचोदयात्
श्रीराम राम रामेति रमे राम नाम रमोति सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने पतिं हरिकुलां रत्नदीपं आचार्यबाहुभरतीतरायकाक्षं रामं निशाचरगरं वैदेहीसहिते मध्ये महामण्डपे यत्र योगीश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्री विजयो भूतिर्भवानी श्रीराम राम रामेति रमे राम नाम रमो नमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानमे ஆஞ்சநேய வரத கோவிந்தா ஆஞ்சநேயர் வந்து ஸ்வயம்பு வியாசராயர் பூஜை பண்ண ஸ்தலம். வியாசராயர்னா 1600 வருஷத்துக்கு முன்னாலே பூஜை பண்ண ஸ்தலம். அரண்யம்னா தமிழில் காடு. இதுக்கு ஸ்ரீ காட்டு வீராஞ்சநேயர் ஒரு பேருமா. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து விஷ்ணு ரூபத்தில் இது சுயம்பாக இருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே நந்தி இருக்குது, அது வந்து சிவரூபத்தில் நந்தி இருக்குமா. இங்கே ஹரிஹரா ரெண்டுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே ஒரு சித்தர் வாக்கி மூலியமா இங்கே ஆஞ்சநேயருக்கு தேங்காய் கட்டுறது ரொம்ப விசேஷங்க. அவர் வந்து ஆஞ்சநேயர் உபாசகர். அவர் வந்து இங்கே உட்காந்துட்டு காலையில் 6 மணிக்கு உட்காந்தாருன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் ஆஞ்சநேயரோட ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து இங்கே காலமானார். அவர் வாக்கி மூலியமா இங்கே இந்த தேங்காய் கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷமா. நம்மளோட பிரார்த்தனை வந்து வச்சுட்டு பகவான்கிட்ட வச்சுட்டு போனோம்னா நம்மளோட பிரார்த்தனை வந்து 3 மாதத்தில் கண்டிப்பாக அவரும் நிறைவேற்றி கொடுப்பாராம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர், வரப்பிரசாதம். இது வந்து கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு முன்னால் வியாசராயர் பூஜை பண்ண ஸ்தலம். நானும் வந்து 48 வருஷம் ஆகுதுங்க. இங்கே 48 வருஷம் ஆச்சு. நான் வரும்போது இது அசல ஒரு சும்மா ஷெட்டு போட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவரோட பகவான் அனுகிரகத்தினால ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடந்திருக்குப்பா. சுயம்புமூர்த்தி இது வந்து ஆஞ்சநேயர் வந்து சுயம்பு. விஷ்ணு ரூபத்தில் ஆஞ்சநேயர் இங்கே சுயம்பாக இருக்கிறார். பக்தருக்கு கேட்டு வரும் அப்படியே அனுகிரகிப்பார். அந்த அளவுக்கு அவர் பகவானோட இது வந்து விசேஷமாக இருக்குங்க இந்த இடத்துல. எல்லாம் வராங்க. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிராலேருந்து கூட வராங்க. சண்டிகர்லேருந்து நிறைய பேர் வராங்க. குழந்தை விஷயம் ஆகட்டும், மேரேஜ் விஷயம் ஆகட்டும், எதுவும் நினைச்சாலும் 100% அவங்களுக்கு அப்படியே அனுகிரகம் கொடுப்பாருப்பா ஆஞ்சநேயர். அன்னதானமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. டெய்லி நித்திய பிரசாதம் இருக்கும். எல்லாமே விசேஷமாக இருக்குங்க. அவரோட அனுகிரகத்துக்கு வந்தீங்கன்னா போதும், 100% திருப்பி நல்லதாகி தான் போவாங்க. காலையிலேருந்து 6லேருந்து 12 மணி வரலும் தருப்பாங்க. சாயங்காலம் 4:30 to 8 பௌர்ணமி சத்யநாராயண பூஜா. அமாவாசை அன்னைக்கு பகவானோட ஆஞ்சநேயரோட இது. அதே மாதிரி மார்கழி மாதம் அமாவாசைக்கு ஹனுமன் ஜெயந்தி விசேஷம் சுதர்ஷனியாக ரொம்ப விசேஷமாக நடக்குங்கப்பா. இப்போ வரப்போ 17, 18, 19 மகா சுதர்ஷனம் நல்ல விசேஷமாக நடக்கும். ஹனுமன் ஜெயந்தி 19ஆம் தேதிமா. 19ஆம் தேதி இந்த 19 டிசம்பர் 10, 17, 18, 19 ரொம்ப விசேஷமாக நடக்கும். சுதர்ஷனம் அம்மா திருமலையிலேருந்து வருவாங்க. ஒரு 25 பேர். ரொம்ப கிராண்டாக நடக்கும்மா. கோசாலை இருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை கோபூஜை நடக்கும், அமாவாசை கோபூஜை நடக்கும், பௌர்ணமி கோபூஜை நடக்கும். அவரோட அனுகிரகம் எல்லாமே இங்கே விசேஷமா நடக்குது. காரியசித்தி ரொம்ப விசேஷமா நடக்கும் இங்க. நினைச்சவே போதும். ரைட் கண்ணா. ஓம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரவிகுல அன்வயரத்னதீபம் ஆஜானுபாஹு ஹரவிந்த தளாயதாட்சம் ராமம் நிஷாச்சனகரம் வைதேகி சகிதே மத்தியே மகாமண்டபே. ஸ்லோகம் சொல்லுங்க. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கராமேஸ்வரி ஆஷீபூத சமஸ்தலோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலப்ஷமகுடக்ரேந்திர கங்காதராம் ராம் தைலோக்கியம் வலினி சரஷிஜாம் வந்தே முகுந்த பிரியா சித்தலக்ஷ்மி மோட்சலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி சரஸ்வதி
महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोस्तुते। என்ன நேயர்களே, ஆஞ்சநேயரை நல்லா தரிசனம் பண்ண திருப்தி அடைஞ்சிங்களா? இது போன்ற இன்னும் நிறைய பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் பகாவதார் பாபாஜி, யோகிராம் ஐயா அவர்கள் போன்ற அடுக்க தொண்டர்கள், சீடர்கள், மாணாக்கர்கள் அவர்கள் அனுபவங்கள் எல்லாம் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. ஆகவே எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.